अयत्नानामपि अयत्नाः के फुत्कारादयः अयत्नाः तेषामपि फुत्कारत्वादिरूपेण वाच्यताम् इत्युक्ते पच् धातुः फुत्कारः अपि कदाचित् अर्थः यः केवलम् अधश्रयणं कुरुते सः सोऽपि व्यापारः पच् धातुः अर्थः कदाचित् पण्றோம் என்ன பண்ணுறான் சமைக்கிறான் அப்படின்றான் சும்மா சுவிட்ச் தான் போட்டுருக்காங்க சுவிட்ச் போடுறது வராது அது இதெல்லாம் இந்த பச்சு தாத்துக்கு எந்தெந்த வியாபாரங்கள்லாம் அர்த்தம் அப்படின்னு சொல்றது இருக்கு பார் ஒரு சின்ன வித்தியாசம் தான் வியாபாரம்னா அவயவங்களை வாங்கிக்கணும் பாவனான்னு சொன்னா மொத்தமும் பிண்டி பூத்தத்தை பாவனா உட்பாதனா வாங்கிக்கணும் ஆனால் அவயவ விசிஷ்டமான அந்த பாவனா கூட என்னன்னு பேரு உண்டு வியாபாரம்னு பேரு உண்டு அதான் புரிஞ்சுக்காது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வாஸ்தவமா வாங்கிக்கும் போது வியாபாரம்னா அவயவங்கள்லாம் வியாபாரமா வாங்கிக்கும் சமூகத்துக்கு என்ன பேரு பாவனா உட்பாதனம்னு சொல்லி மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த பாவனாவுக்கு என்ன பேரு வியாபாரா பேரு வியாபாரோ பாவனா செய்வ உட்பாதனா கேன ரூபேன வியாபாரத்வேன ரூபேன இல்ல உத்காரத்வேன ரூபேன அந்த பச்சு வந்து சும்மா வியாபாரம் நான் ஒன்றும் கூப்பிடலையே நான் அதாவது பூத்காரம் குருத்தே கஷ்டன तत्र पच् धातुः प्रयुज्यते पच् धातुः फूत्कारत्वं कथं बोधयति इत्युक्ते व्यापारत्वेन रूपेण बोधयति சொன்னா 10 நீ 11 அர்த்தமாச்சு फूत्कारत्वेन रूपेण बोधयतिனா பச்சுக்கு फूत्कारம் அர்த்தம் உண்டுன்னு அர்த்தமாச்சு ஏவஞ்ச விக்லிப்தி அனுகூலः அப்படின்னு சொன்னா விக்லிப்தி அனுகூலமான எல்லாத்தையும் வாங்கிக்கணும் அது நிறைய போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் अतएव पचति इत्यत्र अधस्संतापनत्व फुत्कारत्व चुल्योपरिधारणत्व यत्रत्वादिभिः बोधः सर्वसिद्धः पचति इत्युक्ते पचति इत्येव पच् धातुः प्रयुज्यते तथापि पच् धातुविलिருந்து நமக்கு என்ன போதம் வருதுன்னா ஓஹோ வந்து அதசந்தாபனம் பண்றான் போல இருக்கு ஃபுத்காரம் பண்றான் போல இருக்கு चुल्योपरिधारणம் பண்றான் போல இருக்கு எத்தனம் பண்றான் போல இருக்கு அத்தகையவா என்ன சொன்னா எல்லாம் ஒண்ணுதான் இவா எல்லாருக்கும் தாத்து வாட்சியத்துவம் உண்டு அப்படின்றதுனாலதான் பச்சுன்னு சொன்னோம் நமக்கு எல்லா போதமும் சர்வ அனுபவம் இங்கதான் போடுது பார் சர்வ சித்தான்ட்டார் அவன் என்ன எனக்கு மமன்னா சித்தான்னு அவன் பச்சுன்னு சொன்னாலேயே இந்த மாதிரி எல்லா போதும் எனக்கு ஒன்றும் தத்தான சித்தியத்தின்னா நீ என்ன பண்ண முடியும் அங்கதான் சாஸ்திரம் வித்தியாசப்படும் சாஸ்திரக்காரர்களுக்கு எங்க பிரியிறான்னா சர்வசித்த எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆமான்னு தலையாட்டுருவான் நம்ம கிளாஸ்ல வந்தாங்க சொல்றது வரல தனியா போய் இல்லையே அப்படின்னு அதான் அனுபவத்துக்கு சொன்ன மாதிரி வித்தியாசப்படும் ஜடல்லாம் தான் நாச்சா ஏவம் ஏஷாம் சக்கியதாவச்சேதகத்துவே கௌரவாபத்தியா கிருத்தித்வமேவ தது அவச்சேதகம் வாச்சியம் அவன் ஒண்ணு கேட்டான் ஒரு பண்ணப்பா அதாவது கிருத்தினா என்ன அப்படின்னா ஒரு சேத்தனன் இருக்கான்பா அவன் கையில இருக்கக்கூடிய ஒரு எத்தனம் இருக்குப்பா அதுக்கு என்ன பேருன்னா அதுதான் கிருத்தின்னு எத்தனத்துக்கு இன்னொரு பேர் என்ன கிருதி இது யார் கையில சம்பவிக்கும் சேத்தனன் கையில தான் சம்பவிக்கும் ஒண்ணு பண்ணு நீ வந்து பச்சு தாத்துவுக்கு உட்காரம் அர்த்தம் அது மாதிரி வந்து அதசந்தாபனம் அர்த்தம் இதெல்லாம் அர்த்தம்னு வச்சுக்கேன் அப்ப சக்கியதா வச்சதுக்கும் நிறைய கல்பிக்கும் உட்காரம் அர்த்தம்ன்ற இடத்துல உட்காரத்வாவச்சின்னமாக அங்க சக்கியதா இருக்கும் இங்க சக்கியதாவச்சேதகம் என்னது உட்காரத்வம் அதசந்தாபனம் தான் அர்த்தம் அவன் வந்து சும்மா அடியில என்ன பண்றான் சூடு பண்றான் அந்த இடத்துல என்ன அதசந்தாபனம் தான் பச்சு தாத்துனுடைய அர்த்தம் அங்க சக்கியதாவச்சேதகமா எது இருக்கும் அதசந்தாபனத்துவம் இருக்கும் இப்படி சொன்னா நிறைய சக்கியதாவச்சேதங்களை கல்பிக்கணும்ப்பா இது கௌரவம் அப்ப நீ என்ன பண்ணு கிருதி தான் வந்து அர்த்தம்னு சொல்லிடுவேன் கிருத்தித்வமேவ தத் அவச்சேதகம் வாக்கியம் புரியுதா பச்சு தாத்து அதாவது தாத்துடைய அர்த்தம் இது கிருதி தான் கிருத்தியில தான் தாத்துவுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றேன் அப்ப அந்தந்த இந்த எல்லாமே எதனால அவச்சின்னமா இருக்கும் கிருதித்வாவச்சின்னமா தான் இருக்கும் எது உட்காரம்னு சொல்லுங்க அதுவும் வந்து ஒரு யார் சேத்தனனோ அவனுடைய கிருத்தியினால அவச்சின்னமா தான் அது இருக்கும் அச்சேதனா அது இருக்குமாடா அப்படின்னு நாம இன்னும் முடிக்கல குருபிரசாத் இன்னும் முடிக்கல சொல்றான் அவன் ஏவஞ்ச சர்வ தாத்தோஹோ கஹ அர்த்தா கிருதிரேவ அர்த்தா பவதி
एवं यदुक्तरीत्या येषाम् इत्युक्ते अधसन्तापनत्व पूत्कारत्व तुल्युपरिधारणत्व यत्रत्वादीनां शक्यतावच्छेदकत्वे अङ्गीकृते किं भवति गौरवापत्तिः स्यात् अतः तत्परिहाराय कृतित्वमेव तदवच्छेदकं वाच्यम् பூத்காரத்வாதையாலாம் பூத்காரத்வாதி ரூபேன உனக்கு உபஸ்திதமாகல நான் வந்தத அப்படின்னா சிவகுகன்றதுனால உனக்கு உங்க உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருக்கேன் நான் உன்ன எதனால கொடுத்துருக்கேன் உன்ன ஸ்டூடெண்ட்ன்றதுனால அவன் வந்து குரு பிரசாதத்தினால அவனை உட்காரணும்னு சொன்னா அப்ப உங்களுக்கு எல்லாரும் உபஸ்திதி உண்டு ஏன ரூபேன சாத்திரத்வாவச்சின்னேன ரூபேன எல்லாரும் அவச்சேதகமா சாத்திரத்துவம் இருக்குன்றதுனால ஆயிட்டு அது மாதிரி பச்சுதாத்துக்கு பூத்காரம் அர்த்தம் இதுக்கு முன்னாடி சொன்னது பச்சுதாத்துக்கு பூத்காரத்வாவச்சின்னமாகவே பூத்காரத்துக்கு உபஸ்திதி இருக்குன்னா அதுக்கு வந்து வஸ்துதா பச்சுதாத்துக்கே பூத்காரம் அர்த்தம்னு தாத்பரியம் பச்சுதாத்துவுக்கே அதசந்தாபன அர்த்தம்னு தாத்பரியம் அது கௌரவம்ன்றதுனால இவன் என்ன பண்ணா தாத்துவுக்கு வந்து கிருத்திதான் அர்த்தம்னு சொல்லு ஏவன்ச்ச பச்சத்தின்னு சொன்னா பச்சுதாத்துலேருந்து பூத்காரத்துக்கு போதம் வரட்டும் கேன ரூபேன வரும் கிருத்தித்வாவச்சேன ரூபேன வரட்டும் இப்படி சொன்னா நீ வந்து ஒரே பச்சுதாத்துக்கும் லட்ச விதமான வித்தியாசமான வியாபாரங்களை வாச்சியமாக ஒத்துக்கலாம் கௌரவம் இல்லை லாகவம் புரிஞ்சுதா உங்க உதாரணம் புரிஞ்சுதா நீ எப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ஒன்னு அப்ப சாத்திரத்துவம் இருந்ததுன்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல 1000 பேர் அவங்க அது சௌகரியமாக்குறாங்க இதான் லாகவ கௌரவம் நான் வேற வச்சுட்டேன் இந்த ஆளெல்லாம் தான் வரணும்னு சொல்லிட்டேன்னா அவன் எத்தனை பேர் நான் குடிப்பேன் என்கிட்ட வியாக்கரணம் படிக்கிறது இன்னென்ன ஆள் வேணும் நான் லிஸ்ட் கொடுக்குறேன்னா எவ்வளோ லிஸ்ட் கொடுக்குறது சுலபமா எல்லாரையும் கவர் பண்றதுக்கு ஒரே வழி என்ன யார்கிட்ட சாத்திரத்துவம் இருக்கோ அவெல்லாம் வர்றது முடிஞ்சு போச்சு एवमेषां शक्यतावच्छेदकत्वे गौरवापत्या कृतित्वमेव तदच्छेदकम् इति न च वाच्यं बला ततो गच्छति जानाति इत्यादौ च व्यापारत्वादिप्रकारकबोधः लक्षणया इति नैयायिकरीतिः साध्वी शक्यतावच्छेदकत्वास्यापि लक्ष्यतावच्छेदकत्ववत् गुरुनिसम्भवात् उन्हें அடுத்தது பார் நீ வந்து ரதோ ஜானாதின்றான் ரதோ கச்சதின்றான் அப்ப அங்க என்னடா சொல்ற தாத்துக்கு அர்த்தம் வந்து கிருதி தான் அர்த்தம்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க கம் தாத்து இருக்கு கிருதி இருக்கு கிருதி யார் கையில இருக்கும் அச்சேதனம் கையில தான் இருக்கும் ரதம் அச்சேதனம் அப்ப அங்க கம் தாத்துனுடைய அர்த்தமா என்னது உத்தரதேச சம்யோகானுகூல வியாபாரா நம்ம பிரகாரம் உத்தரதேச சம்யோகானுகூல வியாபாரா அது என்னது பாதங்களை வந்து மேல கீழே தூக்கி வைக்கிற ரூபமாகவோ இல்ல சக்கரத்துடைய புரோகமன ரூபமாகவோ ஏதோ ரூபமா இருக்க போகுது நம்ம பிரகாரம் நீங்க இந்த சேன ரூபேன தஸ்யன உபஸ்திதி கிருதித்வாவச்சின்னேன ரூபேன தஸ்ய உபஸ்திதி இல்லையா கிருதி அதுல கிடைக்காது உடனே அங்க நீ என்ன சொல்வ லட்சணையா அங்க வந்து கிருதியை ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னானா அப்போ அங்க நீ லட்சணா அங்க உனக்கு குருத்துவம் வருதா அந்த குருத்துவம் அந்த கௌரவத்தை இங்க ஏத்துக்கலாம்ட்டாங்க நீ வந்து அநேக இது மாதிரி பல இது பர்ணம் பத்தத்தின்றா அது உண்டா பக்கத்து என்பது அங்கே அச்சேதனம் தானே இது அங்கே எல்லாருமே கிருதி ஒத்துக்கணும் ஏன்னா அது கையில் கிடையாது ஒன்று எங்கள் லட்சணையா வந்து என்ன கிருதித்வாவச்சின்னமான வியாபாரம் இருக்கு பார் தத் சதிருஷமான வியாபாரம் பண்ண என்ன சாத்திரா சாசாதாத் பத்ததி அப்படின்றான் அவன் சேத்தனன் அங்கே இருக்கக்கூடிய பத்தன வியாபாரம் எப்படி இருக்கு கிருதித்வாவச்சின்னமா இருக்கு தத் சதிருஷமாக இது இருக்குன்னா அப்ப லட்சணையா சிம்மமானவக்காக மாதிரி அப்ப நீ வந்து லட்சியதாவச்சேதகமாக நீ அதை கல்பிக்கணுமா இல்லையா லட்சியதாவச்சேதகமாக கிருதியை கல்பிக்கணும் அங்க ஒரு கௌரவம் வருதா இல்லையா இப்ப இங்க ஏதோ ஒரு இடத்துல இங்க கௌரவம் எடுத்துட்டு போட்டோம் ரதோ கச்சதி ஜானாதி இத்தியாதி வியாபாரத்வாதி பிரகாரக போதா பவதி அஸ்மாகம் व्यापारत्व प्रकारकः बोधः तस्य विषये रसविषये भवति तत् बोधः कथं लक्षणया इति उच्यते कैः नैयायिकैः लक्षणया इति नैयायिकरीतिः साध्वी शक्यतावच्छेदकत्वस्यापि लक्ष्यतावच्छेदकत्ववत् गुरुनिसम्भवात् गौरवात् गुरुनिसम्भवात् इत्युक्ते गौरवात् तयोः वैषम्य बीजाभावः
அப்புறம் தயோஹோ நானா लक्ष्यतावच्छेदकविषये गौरवं तावत् दोषाय न भवति शक्यतावच्छेदकविषये गौरवं तावत् दोषाय इति वैषम्यकल्पने அப்படி ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை கல்பிக்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. கௌரவம்னா ரெண்டுத்துலேயும் தானே கௌரவம். அதாவது அவன் அச்சேதனமான விஷயங்கள் நிறைய பதம் பிரயோகம் பண்ணுறோமே அந்த எல்லாத்துலேயும் கிருத்தின்றதே அங்கே இருக்காது. அப்போ இருக்கவே இருக்காது. அப்போ நீ அங்கே லக்ஷணா ஒத்துக்கணும். அப்போ லக்ஷணா ஒத்துக்கிறதுன்றது அங்கே ஒன்று கௌரவம் தானே. அப்போ அந்த கௌரவத்துக்கு இந்த கௌரவம் தேவலாம் தான். இல்லை இல்லை சக்கியதாவட்சத்துக்கு விஷயத்தில் வந்து கௌரவம் கூடாது, லட்சதாவட்சத்துக்கு கௌரவம் இருக்கலாம், அதுக்கு என்ன பீஜம்னு கேட்டான். அதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டாங்க இல்லை, பீஜாபாவாத்து இருந்துட்டு போட்டோம். தயோஹோ வைஷம்யே பீஜாபாவா ததனந்தரம் நச்ச பச்சதி பாகம் கரோதி இது யத்னார்த்தக கரோதினா விவரணாத்து எத்தனஹா ஏவ ஆக்கியாத்தார்த்தம் என்ன சொன்ன மாதிரி தான். பச்சதி பாகம் கரோத்தின்னும் போது இதே தான் விஷயம். பச்சதிக்கு பாக்கம் கரோத்தின்னு இன்னும் மீமாம்சக்கால் சொன்ன பொழுது பாக்கம் அப்படின்றது பலம். அப்போ தாத்து அர்த்தம் வந்து பலம்னு அர்த்தம். கரோத்தி அப்படின்றது தீனுடைய அர்த்தம். அப்போ ஆக்கியாத்தத்தினுடைய அர்த்தம் தான் பாவனான்னு அவ சொன்னான். நம்ம உணர்ந்துட்டியா? அதை நிராகரணம் பண்ணோம் நாம. இப்போ அதே மாதிரி இவன் என்ன பண்றான், எத்தனை அர்த்தம் அப்படின்றதுக்கு ஒரு உபாயத்தை சொல்றான். எதுக்கு? தாத்துவுக்கு எத்தனை அர்த்தம்ன்றதுக்கு இவன் ஒரு உபாயம் சொல்றான். என்ன அப்படின்னார், பச்சதி அப்படின்றது என்ன சொன்னார், பாகம் கரோதி. அப்ப கரோத்தின்னும் பொழுது கிருத்தியினுடைய கிருத்தியர்த்தகம் தானடா கரோத்தின்றது. கிருத்தியிலும் கிருதாத்து இருக்கு, கரோத்தியிலும் கிருதாத்து இருக்கு. அதான் ஷார்ட்கட் அதுதான். புரியுதா? அப்ப கிருத்தியினுடைய வாச்சகமாகிய கிருதாத்து இருக்கிறதுனால அப்ப கிருதாத்துக்கு என்ன அர்த்தம்? கிருத்தி அர்த்தம் இருக்கு. ஏவம்சா அப்ப பாக்கம் கரோத்தின்னு விவரணம் பண்ணதுனால தாத்துக்கு என்ன அர்த்தம்? எத்தனை அர்த்தம்னா அவன் சொன்ன மாதிரி பிரிக்கலாயிதான். பச்சைக்கு வந்து பாக்கம் அர்த்தம், தீக்கு வந்து கரோத்தி அர்த்தம் அப்படிலாம் சொல்லல. பச்சதி இத்தியஸ்ய பாக்கம் கரோதி இது விவரணம் திருஷ்யते. கரோதி இது யத்னார்த்தகः एव கிருதாத்துः யத்னார்த்தகः तर्हि धातुः यत्नः अर्थः अवश्यम् अंगीकार्यः एव அப்படி போனோம் பாரு. பச்சதி பாக்கம் கரோதி இது यत्नार्थक करोतिना करोतिना करोति इति तिङन्तेन पदेन विवरणात् विवरणदर्शनात् यत्रः एव आख्यातार्थः इति वाच्यं. सारी यत्रः एव आख्यातस्य अर्थः यत्रः एव आख्यातार्थः इருக்கு இல்லையா, यत्रः आख्यातार्थः एवன்னு அப்படி போட்டுக்கோம். यत्रः கண்ணா முன்ன அதே தான் சொல்றான். அதே தான் முன்ன வந்து தீக்கு அர்த்தம் வந்து என்ன சொன்னாவா, பாவனா அர்த்தம்னு பேசணும். ஒரு பங்கி கொஞ்சம் முன்னாடி எடுத்து பார்த்தோம் மீமாம்சகால் சொல்லும்போது. ஆக்கியாதத்துக்கு வந்து அது ஆக்கியாதத்துக்கு பாவனா அர்த்தம். இப்போ ஆக்கியாதத்துக்கு எத்தனை அர்த்தம்ன்றான். மற்றபடி வேற எல்லாம் ஒண்ணுதான். நான் தாத்துன்னு சொல்லிட்டேன். இப்ப அப்படி இல்லை, இதேதான். நான் ஆக்கியாதம்ன்ற சப்தம் பச்சதி பாகம் கரோதி இது எத்தனார்த்தக கரோதினா விவரண தரிசனாத் எத்தனः ஆக்கியாதார்த்தः ஏவ எத்தனः ஏவ அதுக்கு பின்னக்கிரமேன அன்வயம். கதம் அன்வயா? ஏவ அங்கத்தி போடு. எத்தனः ஆக்கியாதார்த்தः ஏவ இது நச்சவாச்சு. இது நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார். அது வந்து ஒரு விதமா எதை விவரணம் பண்ணும்போது சப்தார்த்த கருது நிறைய காரணம் சொல்லி நிராகரணம் ஏற்கனவே பண்ணிட்டார். ஆனா இப்ப வேற சொல்றார். வசோ கமனம் கரோதி பீஜாதினா அங்குரஹ கிருதஹ இது தர்சனாதி கிருஞஹ யத்னார்த்தகதாயாக அசித்தேஹே. நீ சொன்னியா கிருதாத்து வர்ற இடம் கிருனா என்ன, கிருத்திகின்ற இடத்துல கிரு இருக்குடா, கிருத்திகின்ற இடத்துல கிரு தாத்து இருக்குடா. எத்தனத்துக்கு சமானமான ஒரு பர்யாயம் என்ன, கிருத்திகி இருக்கவே. அப்ப கிருதாத்து எங்க பிரயோகம் பண்ணோம்னா அங்கெல்லாம் வந்து எத்தனை அர்த்தம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதை தப்புன்னு சொல்றாரு. ஏன்னா ரசா கமனம் கரோத்தின்றோம். இங்க கூட தான் கிருதாத்து இருக்கு. எத்தனை அர்த்தம் இருக்காங்க. அதாவது பீஜாதினா அங்குரஹா கிருதஹா, பீஜேனா அங்குரஹா கிருதஹா. பீஜம் என்ன பண்ணுது, அங்குரத்தை முளைய உண்டு பண்ணி சொல்றான். அப்ப அந்த இடத்துல அதுக்கு எத்தனம் இருக்கா, என்ன ஒரு சின்ன வித்தியாசம். எத்தனம் என்ன நிஷ்டம், சேதன நிஷ்டம் தான். அதுக்கு எல்லாம் என்ன வேற ஒரு சேத்தனன் பிரவர்த்தகனா இருக்கான். ரசோ கமனம் ரசா கச்சதி பரந்து அந்யஹா தம் ரசம் கமயதி இல்லையா, பிரவர்த்தயதி. ஆமா, நீ என்ன சொல்ற, தாத்வர்த்தம் எத்தனம்னு ஒத்துண்டாலோ அல்லது ஆக்கியாத்துக்குரிய அர்த்தம் எத்தனம்னு ஒத்துண்டாலோ அதனால என்ன ஆயிடும்னா இந்த இடங்கள்லாம் வந்து சரியே வராது, அச்சேதன விஷயங்கள்ல சரிப்பட்டு வராது. புரிஞ்சுதா? கிஞ்ச
भावनायाः अवाच्यत्वे घटं भावयति इत्यत्र इव घटो भवति इत्यत्रापि द्वितीया स्यात्। न च अत्र घटस्य कर्तृत्वेन तत्संज्ञा कर्मसंज्ञायाः बाधात् न द्वितीया इति वाच्यम्। अनुगतकर्तृत्वस्य तन्मध्ये दुर्वचनत्वेन घटस्य अकर्तृत्वात् कृत्याश्रयत्वस्य कारकचक्रप्रयोक्तृत्वस्य च घटादौ अभावात् धात्वर्थ अनुकूलव्यापाराश्रयत्वस्य च कारकमात्र अतिव्यापकत्वात्। भावनायाः अवाच्यत्वे घटं भावयति इत्यत्र एव घटो भवति इत्यत्रापि द्वितीया स्यात्। न कारणो முதல்ல நம்ம பிரகாரம் சிந்தனை பண்ணிடலாம். முதல்ல घटो भवति और प्रयोगं घटं भावयति घटः भवति तदनन्तरं देवदत्तः घटं भावयति रेण्डुत्वा नाम घटः भवति इत्यत्र भूधातोः सत्तानुकूलः व्यापारः सत्ता उत्पत्तिः च अङ्गीक्रियतां घटः भवति तर्हि सत्ता कुत्र विद्यते घटे विद्यते तदनुकूलव्यापारः कुत्र विद्यते तदनुकूला भावना कुत्र विद्यते घटे एव विद्यते ரெண்டும் உண்டு பலம் வியாபாரம் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குடா நேற்று சொன்ன போல இருக்கு நேற்று அகர்மக தாது விஷயத்துல பலம் கிடையாதுன்னா இல்ல பலமும் உண்டு வியாபாரமும் ரெண்டுமே உண்டு ஆனா ரெண்டும் வந்து ஒரே ஆசிரியத்துல இருக்கும் அதான் விஷயம் பச்சத்தின்னும் பொழுது விக்லித்தி வந்து வேற இடத்துல இருக்கு விக்லித் ரூப பலம் வேற இடத்துல இருக்கு தாத்வர்த்த வியாபாரம் வேற இடத்துல இருக்கு சரியா அதனால வந்து ஒன்று கர்த்தா ஒரு கர்மான்னு பிரிய இருக்கு அகர்மக ஸ்தலத்துல ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு கர்மக ஸ்தலத்துல அகர்மக ஸ்தலத்துல ரெண்டும் வந்து ஒரே இடத்துல இருக்கு சரி ஒரே இடத்துல இருந்ததுன்னா முதல்ல கர்ம சம்ஞா வருது கர்த்துஹு ஈப்சிதமம் கர்மா கர்த்தா யாரு கட்டம் அதனால வந்து தன்னை சொன்னிட்ட கிரியா ஆப்து மிச்சதமம் காரகம் இது கட்டமே தான் அர்த்தாத் கட்டத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தினால ஜன்யமான பலம் இருக்கு பாரு அந்த பலம் எங்க ஏற்பட போகுது கட்டத்துல ஏற்பட போகுது அப்போ இவன் வந்து கர்மசம்ஞா வந்துருச்சு அதுக்கப்புறம் சுதந்திர கர்த்தான்றதுனால கர்த்தசம்ஞா வந்துருச்சு எனக்கு சொன்ன விஷயம் தான் அது கர்த்தசம்ஞா பரத்துல இருக்கிறதுனால கர்மசம்ஞா பாதித்தமாகி என்ன ஆயிடும் கர்த்தசம்ஞா வந்து வரும் சரியா நான் இதெல்லாம் எப்படின்னா நாங்க ஒத்துன்னு இருக்கக்கூடிய லட்சண பிரகாரம் என்னது தாத்வர்த்த சொல்லுங்க உங்களுக்கு தாத்வர்த்த வியாபார व्यधिकरण फल वाचकत्वं सकर्मकत्वं धात्वर्थ फल व्यधिकरण साधारण केट्टुको सोल्ले उंगलुक्कु इदु धात्वर्थ फल व्यधिकरण व्यापार वाचकत्वं वा सकर्मकत्वं उन्नलडा अदे साधारण विषயம் நான் எழுதாத புரிஞ்சுக்கோ தாத்து இருக்கு சகர்மகம்னா என்னடா லட்சணம் கேட்டான் சொல்றாரு
ஒரு தாத்து இருக்கு, தாத்துவுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு. தாத்வர்த்த வியாபாரம் வந்து எந்த இடத்துல இருக்கும், தாத்வர்த்த வியாபாரத்துக்கு எது அதிகரணமோ அதே அதிகரணத்துல இருக்கக்கூடாது, அதனுடைய வியதிகரணமா இருக்கணும். அந்த இடத்துல பலன் இருக்கணும். அந்த பலனை சொல்லக்கூடிய இடம் அந்த தாத்து இருக்கணும். இருந்தா அந்த தாத்துக்கு என்ன பேரு? கர்மகாரம். வேற பாஷையில சொல்லணும்னா பலம் வியாபாரம் ரெண்டும் வேற வேற அதிகரணத்துல இருக்கும். பச்சு தாத்து அதனுடைய அர்த்தம் வியாபாரம் என்ன? அதிஸ்ரயனாதி அதிஸ்ரயனாந்தங்கள். தாத்வர்த்த வியாபாரம் அதனுடைய அதிகரணம் யாரு? தேவதத்தன். அதனுடைய வியதிகரணம் யாரு அப்படின்னா தண்டுனம். அது சமானாதிகரணம் இல்ல, அது வந்து எதிகரணம். எது? தேவதத்தனை காட்டிலும் தண்டுலமானது வேற. அங்க இருக்கிறது என்ன இருக்கு? விக்கிலிக்கு ரூபமான பலம். அந்த பலனை யாரு சொல்றா? பச்சு தாத்து சொல்றது. அப்ப தாத்வர்த்த வியாபார எதிகரண பல வாச்சகத்துவம் சகர்மம். பச்சு தாத்து சகர்மம். வேற மாதிரியும் சொல்லலாம். தாத்வர்த்த பல, தாத்வர்த்தம் பச்சுதாத்வர்த்த பலம் எது? விக்லிப்தி. அதனுடைய அதிகரணம் எது? தண்டுலம். அதனுடைய எதிகரணம் எது? தேவதத்தன். அவன் இருக்கக்கூடிய வியாபாரத்தை எது சொல்லணும்னா தாத்து சொல்லணும். இப்படி போய் அப்படி வரலாம். தாத்வர்த்த பல எதிகரண வியாபார வாச்சகத்துவம் சகர்மகத்துவம். புரிஞ்சுதா? நீ எதுக்கு எழுதணும்டா? அப்புறமா எழுதிக்கணும். இப்ப இதுல தாத்வர்த்த வியாபார எதிகரண பல வாச்சகத்துவம் சகர்மகத்துவம். தாத்வர்த்த பல எதிகரணம் வியாபார வாச்சகத்துவம் சகர்மகத்துவம். அகர்மகம்னா என்ன அப்படின்னா தாத்வர்த்த வியாபார சமானாதிகரண பலவாச்சகத்துவம் அகர்மகத்துவம். அது பூதாது. அதனுடைய அர்த்தமான வியாபாரம் என்ன? ஏதோ ஒண்ணு இல்ல. அதனுடைய அதிகரணம் எது? கடகா. அதனுடைய சமானாதிகரணம் எது? அதே கட்டம் தான். அதாவது அதையே அதிகரணமாக கொண்ட பலம் எதுன்னா அந்த சத்தா. இந்த சத்தானுடைய வாச்சகம் எது? பூ. தாத்வர்த்த வியாபார சமானாதிகரண பல வாச்சகத்துவம் அகர்மம். நம்ம பாஷையில சொல்லு, தாத்வர்த்தமாகிய வியாபாரம் பலம் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்ததுன்னு சொன்னா அகர்மம். சப்தத்துல கொண்டு வந்து முடிகிறார், வேற ஒன்றும் இல்லை. தாத்வர்த்த பல இங்க எப்படி போலாம்? தாத்வர்த்த பல சமான அதிகரணம் வியாபார வாச்சகத்துவம் அகர்மகம். ஓகேவா? அடுத்த விஷயம். அப்ப கர்த்தானா என்னப்பான்னு கேளு. கர்த்தானா தாத்வர்த்த வியாபாராசிரயத்துவம் கர்த்தம். வெறும் கேவல வியாபாராசிரயத்துவம் கர்த்திருத்தம் இல்ல. தாத்வர்த்த பச்சத்தின்னு சொல்றான். பாக்கக்கிரியில வந்து கணபதியே கணேசன் தான் கர்த்தான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா வியாபாராசிரயத்துவம் கர்த்திருத்தம் இல்லையா? இந்த பாக்கன் நடக்கிற இடத்துல பச்சத்தின்னு சொல்ற இடத்துல ஒருத்தன் குளிச்சுட்டு இருக்கான் சமயக்கட்டுல. அப்ப அவனுக்கு கர்த்தான்னு சொல்ல முடியுமா? ஏன்? அவன் தாத்வர்த்தம் இந்த தாத்து எது? பிரகிருத்த தாத்து எது? பச்சு. பச்சுதாத்வர்த்த வியாபாரத்துக்கு ஆசிரியம் அவன் இல்ல. அவன் குளிக்கலாம், வேற ஏதாவது வந்து என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் அவன். அவனுக்கு கருத்திருக்கும். சரி, இதுல என்ன தெரியுதுன்னா தாத்வர்த்த வியாபார ஆசிரியத்துவம் கருத்திருக்கோம்னா தாத்துவுக்கு அர்த்தமாக நீ வியாபாரத்தை ஒத்துக்கணுமா இல்லையா? இல்லையா? அதனால்தான் தாத்துனுடைய அர்த்தமாக வியாபாரத்தை ஒத்துக்கும் நான் சொன்னேன். அவன் சொன்னா அது மாதிரி லட்சணம் எனக்கு இல்லவே இல்லைன்றான். நீ ஆமா கருத்திருத்துவம் தாத்வர்த்த வியாபார ஆசிரியத்துவம் கருத்திருத்தம் இல்லை எனக்கு. நான் சொல்றேன் ஆக்கியாதார்த்த பாவனார் ஆசிரியத்துவம் கருத்திருத்தம் சொன்னா உன்னை கோச்சிக்கு போதான்மா. இதாண்டா ப்ராப்ளம். புரிஞ்சுதா இப்போ உனக்கு? நாங்க இப்படி லட்சணத்தை எழுதவே உடனே தப்பு தப்பு அப்படின்னுவோம். இவனுக்கும் தெரியும் இந்த லட்சணம் நம்ம பிரகாரம் தான், அவனுக்கு இல்லை அப்படின்னு தெரியும். இருந்தாலும் இவன் பிரகாரத்தை இவன் கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. புரிஞ்சுதா? அதை வச்சுதான் இங்க கேட்கிறாரு. இப்ப கொடு. இப்ப கடகா பவதி எடுத்துக்கோ. கடகா பவதி கடத்துக்கு கருத்திருத்தம் எப்படிதான் வருதுன்னா தாத்வர்த்த வியாபார ஆசிரியத்துவம் இருக்குதுதான் கடத்துக்கு கருத்திருத்தம். சரிதா? அங்க வந்து வஸ்துதா அங்க என்ன சம்ஞா வந்தது? கர்ம சம்ஞாவும் வந்தது அங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன்னா தாத்வர்த்த பலாசிரயத்துவ வித்தியமானத்வாத்து கர்மத்துவம் பிராப்தம். சத்யா தாத்வர்த்த வியாபாராசிரயத்துவ வித்தியமானத்வாத்து கர்த்திருவமபி பிராப்தம். परंतु कर्मसंज्ञापेक्षया कर्तृसंज्ञायाः परत्वात् कर्तृसंज्ञा एव भवति. ततः घटः भवति.
சித்தம் வா, இதை தூக்கி ஒரு பக்கம் வைய, இதை தூக்கி ஒரு பக்கம் வச்சு அண்ணோட விடுற. கடம் பாவயதி எடுத்துக்கோ. தேவதத்தா கடம் பாவயதி. என்னன்னா சத்தானுகூல வியாபாரானுகூல வியாபாரா தாத்வர்த்தம். தேவதத்தன் கடத்தை உண்டு பண்றான்னா சத்தான உற்பத்தின்னு வச்சுக்கோ. அந்த உற்பத்தி அனுகூல வியாபாரம் யார் கையில இருக்கு? கடத் கையில இருக்கு. ததனுகூல வியாபாரம் யார் கையில இருக்கு? குலாலன் கையில இருக்கு. சரியா? அப்ப அந்த இடத்துல பாவயத்தி என்பது பாவி தாத்து. முதல்ல பூதாத்து, இப்ப என்ன தாத்து? பாவி தாத்து. பாவி தாத்வர்த்த வியாபாரம் யார் கையில இருக்கு? குலாலன் கையில இருக்கு. குலாலன் கையில இருக்கு. தஜ்ஜன்யமான பலம் யார் கையில இருக்கு? கடத்து கையில இருக்கு. ஏவச்ச கடம் தாத்வர்த்த பலாசிரயத்வாது கடம் கர்மத்வம். தாத்வர்த்தம் வியாபாராசிரயத்வாது அஸ்ய கர்த்திருவம். குலாலஹா கடம் பாவயதி. முடிஞ்சுட்டா? இதுக்கு என்னோட போட. இப்ப பாரு, இப்போ கேட்கறான் பூதாத்துக்கு நீ பாவனா அர்த்தம், அது பூதாத்துன்னு இல்ல, பிரகிருதத்துல பூதாத்து அவ்வளவுதான். தாத்துக்கு பாவனா அர்த்தம் இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னு சொன்னா அப்ப பூக்கு பிரகிருத பூக்கு பலம் ஒன்றே அர்த்தம் ஆயிடும். அப்ப பலாசிரியமா இருக்கிறதுனால கடமானது கர்மசம்யா வருமே தவிர அது கர்த்திருசம்யா வராது. ஏன்னா சரியா? ஏன்னா தாத்வர்த்தமாக பாவனாவை நீ ஒத்துக்கல. ஏவஞ்ச தாத்வர்த்த பாவனாஸ்ரயத்வஸ்ய அபாவாத், தாத்வர்த்த பாவனாஸ்ரயத்வஸ்ய அபாவாத் घटस्य कर्तृत्वं न स्यात्. तर्हि घटस्य किं स्यात् इत्युक्ते धात्वर्थफलाश्रयत्वं विद्यते. एवञ्च घटस्य कर्मसंज्ञा एव स्यात्. तर्हि घटः भवति इति वक्तव्ये घटं भवति इति वक्तव्यं. कुत्र इव? घटं भावयति इत्यत्र यथा तथा. புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, கிஞ்ச பாவனாயா, இது இப்படிதான்டா சொல்லணும். அதை அங்க சொல்ற விதத்தை நான் மாற்றி இப்ப சொன்னேன். இப்ப நான் கிஞ்ச பாவனாயாக அவாச்சியத்தே இत्युक्ते धातु अवाच्यते घटं भावयति इत्यत्र इव घटो भवति इत्यत्रापि द्वितीया स्यात्. சரியா? அப்புறம் அவன் கேட்டான், அत्र घटस्य कर्तृत्वेन तत्संज्ञया कर्मसंज्ञायाः बाधात् न द्वितीया इति वाच्यम्. என்ன घटं भवतिன்னு சொல்றான். கவனி, घटो भवतिன்ற இடத்துல கவலைப்படாத. घटो भवतिல கர்த்திருத்வேன, அதுக்கு கர்த்திருவம் இருக்கிறதுனால தத் சம்ஞையா கர்த்திருசம்ஞையினால கர்மசம்ஞாயாக பாதாத்து ந திதியா அப்படின்னு அவன் கேட்டான். நச்ச வாச்சியம் அப்படின்னு சொல்ல முடியாதுறான். அனுபத கர்த்திருவஸ்ய தொன்மத்தே துர்வசத்வேன கடஸ்ய அகர்த்திருத்வாத். கடத்துக்கு கர்த்திருவம் கிடையாதுறான். ஒன் பட்சத்துல கடத்துக்கு ஏன் அப்படின்னா, என்னைக்கு தாத்துனுடைய தாத்து அர்த்தமாக வியாபாரத்தை நீங்க ஒத்துக்கல, அப்ப லட்சணம் என்ன போட்டிருக்கோம்? தாத்வர்த்த வியாபாராசிரயத்துவம் கர்த்திருவம்னு சொல்லிருக்கோம். தாதிச கர்த்திருவம் உனக்கு இல்ல, அப்ப கர்த்திருவம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அனுகத கர்த்திருவம் இருக்குன்னா அனுகத கர்த்திருவம்ன்றது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. தாத்வர்த்த கர்த்திருவம் இல்லாட்டினாலும் கூட, அதாவது இவன்ட்ட வியாபாராசிரயத்துவம் இருக்கு. இது அவங்க சமயக்கட்டில் ஏதோ ஒரு வியாபாராசிரயத்துவம் இருக்குன்னு வச்சுக்கோ. அதை வச்சு கர்த்தான்னு நான் சொல்றேனே அப்படின்னா, அது தாத்வர்த்தமா இருந்தாதான் அவனுக்கு என்ன சம்ஞாவுக்கு பிரயோஜனமா இருக்கும்? கர்த்திரு சம்ஞாவுக்கு பிரயோஜனமா. அனுகத கர்த்திருவஸ்ய தொன்மத்தே துர்வசத்வேன கடஸ்ய அகர்த்திருத்வாத் கடஸ்ய கர்த்திருத்வ அபாவாத் தர்ஹி கடஸ்ய கர்மசம்ஞா ஏவ ஸ்யாத். तर्हि घटः भवति इत्यत्र घटं भवति इति वक्तव्यं स्यात्. अदुं मुञ्चि कृत्याश्रयत्वस्य कारकचक्रप्रयोक्तृत्वस्य वा घटादो अभावात्. இன்னொன்னு சொல்றேன் பாரு, கிருத்தியாஸ்ரயத்துவம் இன்னொரு கிருத்தி அர்த்தம்னு சொல்ற பட்சத்துல நீ நினைக்கிற கிருத்தியாஸ்ரயத்துவம் அது கீழே இருக்க போறது இல்ல. காரகச்சக்கர பிரயோக்திருத்வஸ்ய வா घटादो अभावात्. காரகச்சக்கர பிரயோக்திருத்வம், காரகச்சக்கரம்னா சமூகம்னு, அது எல்லா சக்கரம் தான் யூஸ் பண்ணுவான். காரக சமூக பிரயோக்திருத்வம் சொல்லலாம். ஏதோ ஒரு கிரந்தத்துல காரக சக்கரம்னு சொன்னதுனால எல்லாருக்கும் அதுல ஒரு சுவாரஸ்யம். எல்லாரும் காரக சக்கரம்னா ஏதோ சக்கரம் இருக்கும் போதுன்னு நினைச்சுட்டு. ஆனா சக்கரம் மாதிரிதான் அதுக்கு அழகா அந்த சப்தம் போட்டுக்கிறாரே. சக்கரம் எப்படி அந்த ஆரத்துல எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கோ, அதே மாதிரி கிரியையில எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால்தான் அவ சக்கர சப்தத்தை யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ இருக்கு. காரக சமூகம்னு சொல்லாம காரக சக்கரன்னு யூஸ் பண்றான்.
அங்க சகல காரகங்களுக்கும் இதர காரகங்களுக்கெல்லாம் வந்து பிரயோக்திருத்துவம் யாருக்கு உண்டு? கர்த்தாவுக்கு உண்டு. அது கடத்துல கிடையாது. புரியுதா? எப்படி இப்ப நம்மளோட காரகம் தானே எல்லாத்துக்கும் கர்த்திருக்காரகம் தானே சகல காரக சக்கர பிரயோக்தாவா இருக்கான். கிரியையிலே வாழ்க்கை அன்வயமா இருந்தாலும் தேவதத்தா பத்யாம் கட்சின்னு காலை தூக்கி வைக்கிறது வந்தானடா, பாணிபியாம் ததாத்தின்னும் போது ரெண்டு கையை வந்து அசைக்கிறது இவன் தானே. எல்லா காரக சக்கரங்களையும் வந்து அசைக்கிறது இவன் தான். அவன் அசைக்க முடியும். அவைகள் அதன் மூலமாக பிரதான கிரியினுடைய நிஷ்பத்தி ஏற்படும். கிருத்தியாசிரயத்வஸ்ய காரக சக்கர பிரயோக்திருத்வஸ்ய வா घटादो अभावात् धात्वर्थ अनुकूल व्यापाराश्रयत्वस्य च காரக மாத்திர அதிவியாபகத்வாத். அது மாதிரி இன்னொன்னு பா, கர்த்திருவத்துக்கு நாங்க என்ன ஒண்ணு அவன் சொன்னா ஒண்ணு பண்ணலாம்ப்பா. கர்த்திருவம்னா என்ன அப்படின்னா, நாம இப்ப கர்த்திருவத்துக்கு லட்சணம் சொன்னோம், தாத்வர்த்த அல்ல இன்னொன்னு ஒண்ணு சொன்னோம், தாத்வர்த்த பலானுகூல. ஆமா, தாத்வர்த்த பலானுகூல தாத்வர்த்த வியாபார ஆசிரியத்துவம் அங்கேயும் சேரும். அந்த வியாபாரம் இருக்க அது பலனுக்கு அனுகூலமா இருக்கணும், கண்ட பலனுக்கு அனுகூலமா இருக்கக்கூடாது. இந்த பிரகிருத தாத்வர்த்த பலனுக்கு அனுகூலமா இருக்கணும். அப்ப அந்த வியாபாரம் பிரகிருத தாத்வர்த்த பலனுக்கு அனுகூலமா இருந்தா மட்டும் போராது, அது இந்த தாத்துனுடைய அர்த்தமாகவும் இருக்கணும். புரிஞ்சுதா? அப்ப தாத்வர்த்த பலானுகூல தாத்வர்த்த ஆசிரியத்துவ கர்த்திருவம், இதுதான் நாம சொல்லணும். இந்த ஏதாதிச கர்த்திருவம் எங்க வரல? கடத்துல வரல. எந்த பட்சத்துல? தாத்துவுக்கு வியாபாரம் அர்த்தம் இல்லைன்னு சொல்ற பட்சத்துல. சரியா? கட்டம் எதுக்கு மட்டும் ஆசிரியமா இருக்கும்? பலனுக்கு மட்டும். தாத்வர்த்த பலாசிரியமா மட்டும். புரியலையடா? ஜம்முன்னு சொல்ல பின்ன தாத்வர்த்த பலனுக்கு மட்டும் ஆசிரியமா இருக்கும். அப்படி இருந்தா கர்மசம்யா வந்துடும் சொன்னான். சரியா? நாம கேட்டோம், நாம இதான் அவன் ஆக்ஷேபம் சொல்லியிருக்கோம். அவன் சொன்னா அப்படி வேண்டாம், கவனி, தாத்வர்த்த பலானுகூல வியாபாராசிரயத்துவம்னு போடலாம். அதாவது அந்த சஹ வியாபாரः धातोः अर्थः स्यात् इत्यत्र नियमः नास्ति. धात्वर्थः यः धात्वर्थरूपं यत् फलं विद्यते तादृशफलस्य अनुकूलः यः व्यापारः तादृशव्यापारस्य यदि आश्रयः तदानीं तदेव अलं. எதுக்கு? கர்த்திருவத்துக்கு. அதே கட்டம் இருக்கு, கட்டத்துக்கு கீழே ஒரு வியாபாரம் இருக்கு. அந்த வியாபாரம் வந்து எதுக்கு அனுகூலமா இருக்கு? தாத்வர்த்த பலத்துக்கு அனுகூலமா இருக்கு, உற்பத்தி அனுகூலமா இருக்கு. ஆனா அந்த வியாபாரத்தை யாரு சொல்லல? பச்சை தாத்து சொல்லல. ஏன் சொல்லணும்? சொல்றது நாங்க ஒத்துக்கல. தாத்வர்த்தம் வந்து வியாபாரம்னு நாங்க ஒத்துக்கல. புரியுது? அதாவது முரண்டு பிடிக்கிறான்டா. தாத்வர்த்தம் வந்து வியாபாரம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனா கடத்துக்கு வந்து கர்த்திரு சம்ஞா உண்டுன்னா. எப்படின்னா தாத்வர்த்த பலானுகூல வியாபாராசிரியத்துவமேவ அலம் சச்ச வியாபாரா தாத்வர்த்தா சியாத்து நீ சேர்த்தையா அது சேர்க்காதுன்னு சொல்லிட்டு இப்ப அவன் கேட்கறான். புரிஞ்சுதா? ஏததேவ கர்த்திருவம், கர்த்திருவம் பத்தி ஏததேவ லட்சணம்னா தாத்வர்த்த பலானுகூல வியாபாராசிரியத்துவம் கர்த்திருவம் ஏததேவ அலம் கர்த்திருவம் பிரதி தாத்வர்த்த பலானுகூல தாத்வர்த்த வியாபாராசிரியத்துவம் கர்த்திருவம் இது தத்து தளம் மாஸ்துன்றான். அப்ப கேக்குறாங்க, நம்மால் சொல்றான், தாத்வர்த்த பலானுகூல வியாபாராசிரியத்துவம் கர்த்திருவம்னு சொன்னா எத்திர தாத்வர்த்த வியாபாரானுகூல தாத்வர்த்த பலானுகூல வியாபாராசிரியத்துவம் வித்யதே தஸ்ய சர்வஸ்யாபி கர்த்திருவம் ஸ்யாத். ஆமா, என்னன்னா ஓடா கிராமாதிகளுக்கு கூட வந்து தேவதத்தா கிராமம் கச்சதின் போது கிராமாதிகளுக்கு கூட கர்த்திரு சம்ஞா வந்துடும். ஏன்னா கமன அங்க கம் தாத்துனுடைய அர்த்தம் என்ன? உத்தரதேச சம்யோக அப்படின்றது பலம். அப்ப அனுகூல வியாபாரம் வந்து வியாபாரம் தாத்வர்த்தம் இல்லை நீ சொல்லியிருக்க. சரியா? அப்ப தாத்வர்த்த வியாபாரः கः? உத்தரதேச சம்யோக. व्यापारः अंटाना धात्वर्थ फलं किम् इत्युक्ते उत्तरदेश संयोगः. धात्वर्थ फलानुकूल व्यापारः इत्युक्ते सः व्यापारः देवदत्तेपि विद्यते ग्रामेपि विद्यते. அந்த சங்கயோகத்துக்கு உனக்கு இங்க கிராமத்துல சொன்னா புரியாது. எடுத்துக்கோ,
தேவதத்தா தர்வியா பச்சத்தின்றான்டா. அப்ப அந்த பாக்கத்துக்கு வந்து தர்வியும் தானே ஒரு அந்த ஜிக்லுத்தின்ற ஒரு பலம் இருக்கு பார். ததனுகூலமான வியாபாரம் அசையறது யார் கையில இருக்க? தர்வி கரணம் தான். அது கர்த்த சம்ஞா வந்து இந்த ரீதியில சிந்தனை பண்ணி பார்த்தா சகல காரகங்களுக்கும் கர்த்த சம்ஞா வந்துடும். எப்ப தாத்வர்த்த பலானுகூல் என்ன சொல்றாங்க, வியாபாரம் இருக்கு பாரு, கர்த்தா கையில மட்டும் வியாபாரம் இருக்காது. இந்த எல்லா சொன்னா நினைக்கிறேன், இப்படி அசைறது பேனா அசைறது வியாபாரம்ன்றது எல்லார் கையிலயும் இருக்கும்டா. அது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணணும்னா பிரதான பலத்தை நிஷ்பத்தி பண்றதுக்கு அனுகூலமா இயங்குறது, எல்லாமே இயங்குறது. இந்த 6 காரகங்களும் இயங்கின்றே இருக்கு. 6 காரங்கள் இயங்க இயங்க இயங்குனா அவனுக்கு பிரதான பலம். அதுல கர்த்தாவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இவன்ட்ட இருக்கக்கூடிய வியாபாரத்தை தான் தாத்துவே சொல்றது, பாக்கிட்ட இருக்கக்கூடிய வியாபாரத்தை தாத்து சொல்லல. புரியுதா? அப்ப ஏவம்சா கர்த்திருத்வஸ்ய கர்த்தா கதம் வித்யதே இत्युक्ते धात्वर्थ फल अनुकूल व्यापाराश्रयत्वम् इति एतदेव न। धात्वर्थ फलानुकूल व्यापाराश्रयत्वं सर्वेषु अपि कारकेषु विद्यते, परन्तु तेभ्यः वैलक्षण्यम् अत्र अस्य किम् इत्युक्ते अयं व्यापारः धातुवाच्यः भवति, इतरे व्यापारास्तावत् धातुवाच्याः न। एवञ्च कर्तृत्वं कथं वक्तव्यं त्वया? धात्वर्थ फलानुकूल धात्वर्थ व्यापाराश्रयत्वं कर्तृत्वम् इति तत् दलम् अंगीकार्यमेव. அந்த ஏவம்ச அப்ப என்ன நீ என்ன ஒத்துட்ட? இப்ப தாத்வர்த்தமாக தாத்து வாக்கியமாக வியாபாரம் ஒத்துட்டியா? அதான் நானும் சொன்ன போறேன். தாத்வர்த்தானுகூல வியாபாராश्रयत्वस्य காரக மாத்திர அவிவ்யாபகத்வாத் एवं च धात्वर्थत्वेन भावना अंगीकार्या।